ஹரே கிருஷ்ணா, வணக்கம். இன்றைக்கு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டார்கள். ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டம் வருது, அம், கெட்டவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அண்ட் அதோட கேள்வி கேட்பாங்க, இந்த நாட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் நடக்குது, அப்போ கடவுள் என்ன செய்கிறார் இந்த மாதிரி. ஸோ கடவுள் இந்த இந்த கஷ்டங்கள் எல்லாம் நாங்களே உருவாக்கிறது. எங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் யாருமே பொறுப்பில்லை. எங்களுக்கு வர கஷ்டம் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடவுள் ஒரு காலமும் பிளவிட மாட்டார். அவர் எதை செய்தாலும் அவர் எங்களில், இப்போ அம்மா அப்பா தான் இந்த உலகத்தில் எங்களில் அன்பானாக்கள். ஆனால் அம்மா அப்பாவை விடவும் எத்தனையோ மடங்கு அன்புடையவர் தான் கடவுள். அப்போ கடவுள் எங்களுக்கு கெடுதி செய்வாரா? இல்லை. அவர் ஏதாவது பிள்ளையான நடக்க பார்த்து கொண்டிருப்பாரா? இல்லை. என்னத்துக்கு கஷ்டம் நடக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு கடவுள் சுதந்திரம் தந்திருக்கிறார். இப்போ நாங்கள் பிள்ளைகளை வளர்த்தா, 4-5 பிள்ளைகளை வளர்த்தா, அவங்க என்ன செய்வாங்க? எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா ஒரே மாதிரி தான் வளர்ப்பாங்க. வளர்க்கல சில பிள்ளைகள் வித்தியாசமாக போவாங்க. அம்மாண்ட அப்பா சொல்லு கேட்க மாட்டாங்க. இப்போ குடிக்கிறாக்களோட சேரக்கூடாதுண்டா கேட்க மாட்டாங்க. புகைக்கிறாக்களோட அதே மாதிரி படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க. குளப்படி பையங்களோட சேருவாங்க. ஸோ இது எல்லாம் எங்களோட அம்மா அப்பாண்ட கையில் இல்லை. ஒரு வயசு மட்டும் நாங்கள் சொல்லி கொடுக்கலாம். இருந்தாலும் வளர்ந்தா பிறகு அவங்க தங்களோட விருப்பப்படி போனால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதே மாதிரி கடவுளும் எங்களுக்கு எல்லா அறிவையும் தந்திருக்கிறார், ஆனால் சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார். அப்போ சில வேளை கடவுள் எங்களுக்கு மனதில் சொல்கிறார், என்ன ஒரு களவெடுக்கிறது, பொய் சொல்கிறது, ஏதாவது பிள்ளையான வேலை செய்யக்குள்ள கடவுள் சொல்லுவார் இது கூடாதுன்னு. இருந்தாலும் நாங்கள் சில வேளை இது சின்னந்தானே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பிரச்சனை தொடங்கி நாங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டுப்படுறோம். இதால் தான் எங்களுக்கு கஷ்டம் வாருது. அதோட கஷ்டம் வாருது. இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தா, ஒரு மூவி ஒன்று பார்த்து கொண்டிருந்தா, அந்த படத்தை நீங்கள் தொடக்கத்திலேருந்து பார்க்காட்டி உங்களுக்கு விளங்காது. நீங்கள் இடையில போனால் ஒருத்தனுக்கு ஏதும் அடிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஏன் அந்த அடிக்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏனெண்டா முதல் நீங்கள் தொடக்கத்தில் மூவி பார்க்கல. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையும் இப்போ நீங்கள் இந்த பிறவியில எங்களை பார்க்குறீங்க, இந்த பிறவியில் பார்க்கலாம். சில வேளை இந்த பிறவியில உங்களோட கொஞ்சம் காலத்தில் நீங்கள் பாவிப்பீங்க, நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. அப்போ என்ன சொல்லுங்க பாப்போம், நாங்கள் எத்தனையோ பிறவியில் எடுத்து நாங்கள் என்னென்ன செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த பிறவியில நாங்கள் சிலதுகள் தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளோ பிள்ளையால் செய்திருக்கலாம். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் சரியானதான் செய்வார். அப்போ நாங்கள் கடவுள் நம்பிக்கை யாரை கேட்டாலும் எனக்கு நல்ல கடவுளில் நம்பிக்கை, கடவுள் தான் எல்லாம், கிருஷ்ணாஸ்து ஸ்வயம் பகவான் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே கிருஷ்ணருக்கே என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் செய்யக்கில்ல. எங்களுக்கு நேரம் கேட்டால், இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு 5 நாளோ 6 நாளோ 7 நாள்னாலும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு எப்படியும் நாங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் எங்கள் கோயிலுக்கு போக விருப்பம்தான், நேரம் இல்லை. கடவுளில் பட்சம்தான் நேரம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ ஒரு நண்பனோ அயலவரோ நாங்கள் நேரம் கொடுக்காம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் எந்த ஒரு உறவை நாங்கள் நிலநாட்டிலாது. இப்போ கணவனோ மனைவியோ நாங்கள் அவைகளுக்கு தேவையான உதவியில் நாங்கள் தேவையான இடத்துல செய்யலைன்னு சொன்னால், ஈவன் பிள்ளைகள் அம்மா சொந்தம் பந்தம் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி கடவுள், இப்போ உங்களுக்கு கடவுள் எல்லாம் தாரார். உங்களுக்கு கடவுள் உடம்பை தாரார், புலன்கள் வேலை செய்யுது, சூரிய ஒளி தாரார், காற்று தாரார், உங்களுக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள், உங்களுக்கு அறிவு எல்லாத்தையும் தர. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்தா நீங்கள் சொன்னால் எனக்கு என்னோட கதைக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஹலோ ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்லவே நேரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஆக்கலா கூடாதாக்கலா? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் களவெடுக்கிறேல, பொய் சொல்கிறேல, மற்றவைக்கு அநியாயம் செய்கிறேல, நான் ஒரு நல்ல மனுஷன் சொல்லி. ஆனால் உங்களுக்கு கடவுள் எல்லாம் தந்திருக்கிறார். இந்த உடல் வேலை செய்யுது, காது கேட்குது, கண் பார்க்குது, உங்களுக்கு பிள்ளைகள், உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான
சாப்பாடுகள் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்துக்கும் சூரிய ஒளி தந்திருக்கிறார். இல்லாட்டி சூரிய ஒளி இல்லைன்னு சொன்னால் எங்கிட்ட கண்ணால் ஒன்றும் பார்க்கல. அது எல்லாமே தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் அவருக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நல்லாக்கலாம். கேள்வி பாருங்க, நாங்கள் நல்லாக்கள் இல்லை. நாங்கள் நல்லாக்களை வாரன்னு சொன்னால் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் ஒதுக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னாலும் குறைஞ்சது ஒரு கிழமையில ஒரு நாளாவது நாங்கள் ஒரு 2 hours 3 hours கடவுளுக்காக ஒவ்வொரு நாளும் 2 hours 3 hours 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஒதுக்கலாட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு கிழமையில ஒரு நாளாவது ஒதுக்க வேணும். இப்போ ஒரு ஆள் நல்லவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அவங்க இப்ப நீங்கள் இந்த நேரம் தான் பாக்குறீங்க நல்லவங்க, அவங்க முந்தி செய்து ஒன்றும் தெரியாது. அப்ப அவங்க செய்த பலன்படி தான் எல்லாம் நடக்குது. இப்ப கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கெட்டவங்களா இருக்கலாம் இப்ப, ஆனா அவங்க முந்தின பிறவியில நல்ல புண்ணியங்கள் செய்திருக்கலாம். ஸோ அவங்க அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. ஸோ இதுல உங்களுக்கு விளங்கு பண்ணி சொல்றேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க நம்ப வேணும். ஒரு குழந்தை அன்னைக்கு ஒரு ஆள் கதைச்சா ஒரு 2 மாச குழந்தை இறந்து போகணும்னு சொல்லி, அந்த 2 மாச குழந்தை இருந்தா 7 வயசுக்கு முன்னே குழந்தைகள் ஒன்று பாவமும் சேமிக்கிறதில்லை. அப்போ அந்த 2 மாச குழந்தை இறந்தால் நாங்கள் பெற்றோர் செய்த பாவத்தை குறைக்கிறது கிருஷ்ணன் ஒரு கருணையிலே நான் அப்படி தரேன். அப்போ நாங்கள் எங்கிட்ட கர்மங்களை முடிக்காட்டி நாங்கள் திரும்ப இந்த உலகத்தில் பிறவி எடுத்துக்கொண்டு வந்து பிறப்பு இறப்பு நோய் வயோதிபம் என்று கஷ்டப்பட வேணும். அப்போ கடவுள் எது செய்தாலும் அவர் நன்மைக்குத்தான். இப்போ நாங்கள் சோதனை கஷ்டப்பட்டு படித்தாலும் பாஸ் பண்ணாட்டிலும் அது நன்மை, ஃபெயில் பண்ணாட்டிலும் எது பாஸ் பண்ணுறோமோ ஃபெயில் பண்ணுறோமோ எல்லாமே நன்மை கெடுக்கணும் வேண்டாம். சில வேளை நாங்கள் பாஸ் பண்ணி போனால் அதால் தொடர்ந்து வர விஷயங்கள் எங்களுக்கு உகந்ததாக இருக்காமல் இருக்கலாம். ஆனபடினா நாங்கள் எது நடந்தாலும் எங்களோட முயற்சி நாங்கள் சோம்பறியாக இருக்கக்கூடாது. எங்களோட முயற்சி நாங்கள் 100% செய்ய வேணும். ஆனால் எந்த பலன் வந்தாலும் நாங்கள் அதை எங்களுக்கு நன்மைக்கு என்று எடுத்து கடவுளில் முழு நம்பிக்கையோட ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் அவர் எதை செய்தாலும் கடவுள் நல்ல ஒரு குழந்தைய என் மகன் செத்துட்டான், என்ன செத்தா கூட என்ன யோசிக்கணும், அவர் மகனுக்கும் நல்லது செய்திருக்கிறார், எனக்கும் நல்லது செய்திருக்கிறார் என்ற 100% நம்பிக்கை இருக்க வேணும். அந்த நம்பிக்கையோட வாழ்ந்தோம்னு சொன்னால் கவலைப்படுறதுக்கு அழுகிறதுக்கோ ஒரு காரணம் இல்லை. இது உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தரமென்று நன்றி. ஹரே கிருஷ்ணா.